Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. Today we are going to discuss about the title Plant Kingdom, in which we are going to discuss different plants, namely algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm. So before that, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் கிங்டத்தில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் கிளாசிஃபிகேஷன், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க ப்ரப்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிகினிங்கில் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருந்ததுன்னா, அந்த பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிருந்தாங்க, கிளாஸிஃபை பண்ணிருந்தாங்க. லைக் அதனுடைய லீஃப் எப்படி இருக்குது, ஃப்ளார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை வச்சு தான் என்ன பண்ணாங்க, பிளான்ட்ஸை டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரோலஸ் லினேயஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹி யூஸ்டு சம் சூப்பர்ஃபிஷியல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஸ்டேமன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, ஃப்ளாரில் இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் எடுத்துக்கிட்டு அதனுடைய யூனியன் அண்ட் நம்பர் இதை பொறுத்து என்ன பண்ணாருன்னா டோட்டலாக ஒரு 24 கிளாஸஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருந்தாரு. ஸோ அந்த 24 கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கேம்ஸாகவும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கேமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மெயின்லி பேஸ்ட் ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். அந்த வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து இருக்கும். ஸோ சிஸ்டம் டெவலப்டு பை லினேயஸ். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்க, ஸ்டேமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்ததுனால. ஸோ ஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் வந்துடும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுனால. ஸோ இந்த ஸ்டேமன் இதை செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்தை அதர்வைஸ் கால் இட் அஸ் செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் பெந்தம் அண்ட் சர் ஜோசப் டால்டன் ஹூக்கர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இவங்க அந்த பிளான்ஸோட என்டையர் டேட்டா பேஸையும் கலெக்ட் பண்ணாங்க, விச் மீன்ஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அதுக்கப்புறம் அதர் டிசிப்ளின்ஸ்னு சொல்லக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை பொறுத்து பிளான்ஸ் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸிஃபை பண்ணுறப்ப அவங்க 2 இதில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. இதில் நேச்சுரல், ஃபார்மல், நேச்சுரல் ஃபார்மல். ஸோ இந்த நேச்சுரல் ஃபார்மலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அதை மட்டும்தான் எடுத்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை பற்றி மட்டும் இதில் பேசியிருந்தாங்க. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அலோன் டிஸ்கஸ்ட். Characters alone discussed. ஸோ இதை மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்தது நேச்சுரல் பைலோஜெனட்டிக். நேச்சுரல் பைலோஜெனட்டிக். ஸோ இந்த பைலோஜெனட்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் பைலோஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ரெண்டுமே பேசியிருந்தேன், மார்ஃபாலஜி அண்ட் அந்த
ஆர்கானிசத்தோட பயாலஜனி, இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம் நேச்சுரல் சிஸ்டத்தையே. ஸோ நேச்சுரல் ஃபார்மல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் பயாலஜெனட்டிக். ஸோ இதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னது பயாலஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த பயாலஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணது எங்லர் அண்ட் பிராண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரப்போஸ் பண்ணாங்க. எங்லர் பயாலஜெனட்டிக் சிஸ்டத்தை ப்ரப்போஸ் பண்ணது எங்லர் அண்ட் பிராண்டல். ஸோ பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்க இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் புக்காக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்லஸ் டார்வின் எழுதின ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பயாலஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்கானிசம்ஸ் பிலாங்ஸ் டு சேம் டாக்ஸா ஹேவ் காமன் ancestors, so developed by Engler and Prandtl. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கே. ஸோ ஆல்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பிளான்ஸ் அப்படிமோ. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் பிளான்ஸில் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆல்கே. இந்த பிளான்ட் கிங்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கிளாசிஃபிகேஷன் எதை பொறுத்திருக்குன்னா சிபி வான் நெயில் அவர் சொன்ன அந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குளோரோஃபில் பியரிங் சிம்பிள் தேலாய்டு ஆல்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் இந்த ஆல்கேயில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸும் ஹையர் பிளான்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸும் மோராலஸ் சிமிலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ குளோரோஃபில் பியரிங். ஸோ இந்த குளோரோஃபில் பியரிங் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் ஏ பி சி டி அதுக்கப்புறம் அதர் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபியூகோசாந்தின் ஜாந்தோஃபில் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளஸ் தேலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ தேலாய்டு அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேலஸ் லைக். ஸோ தேலஸ் லைக் அப்படின்னா பிளான்ட் பாடி இஸ் அனேபிள் டு டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ இப்படி பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹையர் பிளான்ஸ் எதுவும் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த பிளான்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் இது ஷூட் இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியுது. லீவ்ஸ் இது ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டை நம்மளால் பிரிக்க முடியும். பட் இங்கே ஆல்கேவோட அந்த பிளான்ட் பாடியை நம்ம அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக அதை தேலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படிமோ. அண்ட் ஆட்டோட்ராபிக், ஏன்னா குளோரோஃபில் பியரிங்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஆட்டோட்ராபிக் தான். ஸோ ஆட்டோட்ராபிக் அப்படின்னாலே தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் மோஸ்ட்லி அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அண்ட் மாய்ஸ்ட் ஸ்டோன்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். சாயில் அண்ட் வுட் ஆர் த அதர் ஹேபிட்டட். ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர் இல்லாமல் ஸோ அதர் ஹேபிட்டட் பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்ட் ஸ்டோன், சாயில் அண்டு வுட். ஸோ வுட் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The size range from microscopic unicellular forms Chlamydomonas to colonial forms Volvox. இந்த colonial forms தான் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். colonial formsனா fixed number of colonies. அந்த கண்டிஷன் பேர் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நேற்றே பார்த்துருந்தோம் சீனோபியம். ஸோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் காலனிஸ் பேர் தான் சீனோபியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். அண்டு ஃபிலமெண்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் இலோத்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கே அண்ட் ஸ்பைரோகைரா. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அடிக்கடி படிச்சுட்டு இருக்கக்கூடியது இந்த ஸ்பைரோகைராங்கிற ஒரு ஆல்கே தான். எ ஃபியூ மெரைன் ஃபார்ம்ஸ் லைக் ஹெல்ப்ஸ் ஃபார்ம் மேசிவ் பிளான்ட் பாடிஸ் இருக்கிறதுலே இதான் ரொம்ப லார்ஜஸ்ட் ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளாமிடோமோனாஸ். இந்த கிளாமிடோமோனாஸில் குளோரோபிளாஸ்ட், ஃப்ளாஜெல்லா அண்ட் பைரினாய்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இது வால்வாக்ஸ். ஸோ வால்வாக்ஸில் இதுதான் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் காலனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது ரீப்ரொடக்ஸ் பை வெஜிடேட்டிவ்லி பை ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஏசெக்ஷுவல் டைப்பில் ஒன் ஆஃப் த டைப். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷனில் என்ன ஆகும்னா பிளான்ட் பாடி இஸ் cut into small fragments and each and every individual fragment having the capacity to grow a new organism வந்து பார்த்தீங்கன்னா வளரும். அதாவது ஃப்ராக்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ராக்மெண்ட்டில் என்ன ஆகும், சின்ன சின்ன பீஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிடும். இந்த கட்டான ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வளரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிமோ. ஸோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி மோஸ்ட்லி பை மொட்டைல் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மொட்டைல் ஸ்போர்ஸ்னாலே நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், ஜூ ஸ்போர்ஸ் ஆர் பிளானோஸ்போர்ஸுங்கிற ஒரு நேமை எதுக்கு சொல்லலாம், ஜூ ஸ்போர்ஸ் ஆர் பிளானோஸ்போர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஜூ ஸ்போர்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம். ஸோ மொட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னால அது ஜூ ஸ்போர்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி பை கேமிட்ஸ். இந்த கேமிட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஐசோகேமஸ், போத் கேமிட்ஸ் ஆர் சேம் சைஸ் அண்ட் மொட்டைலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் நம்ம ஐசோகேமிட்ஸ் அப்படிமோ. ஸோ ஐசோ அப்படின்னாலே சேம் அப்படின்னு அர்த்தம், வேறஸ் கேமிட்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் கேமிட்ஸ், சேம் டைப் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ சேம் சைஸ் அண்ட் மொட்டைலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதான் ஐசோகேமஸ். ஸோ அடுத்தது ஆன்ஐசோகேமஸ், both gametes are dissimilar in size but motile இருக்கும். aniso அப்படினால என்னது, aniso அப்படினால dissimilar அப்படின்னு அர்த்தம். and oogamous, male gamete small but motile, female gamete is large and non motile. ஸோ என்னோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஐசோகேமி பாருங்க, சைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ஐசோகேமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிட்ஸ் ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊகேமி. ஸோ ஊகேமியில் நம்ம சொன்னது தான், மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஸ்மாலாக இருக்கும் மொட்டைல், அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ ஆல்கேல நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு சிலது மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ போர்பைரா, லாமினாரியா, சர்காசம் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில கண்ட்ரியில், ஃபாரின் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுட்டாகவே யூஸ் பண்ணிருக்காங்க. போர்பைரா, லாமினாரியா, சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் மெரைன் ப்ரௌன் ஆல்கே, ஆல்ஜின், அண்ட் ரெட் ஆல்கே, கேராஜின் ஆர் யூஸ்ட் அஸ் ஹைட்ரோகொலாய்ட்ஸ். இந்த ஹைட்ரோகொலாய்ட்ஸ் இல்லைன்னா ஃபைக்கோகொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அண்ட் ஃபைக்கோகொலாய்ட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விச் இஸ் அ ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர், ஹோல்ஸ் வாட்டர் அண்ட் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் சீட்லிங்ஸ். ரொம்ப நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா அந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இது இருக்கும். லைக் இந்த பிரயோஃபைட்ஸில் நம்ம ஸ்பாக்னம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், அதுக்கும் இதே மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஆல்கேக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஹைட்ரோகொலாய்ட்ஸ் ஆர் ஃபைக்கோகொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வாட்டர் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு சில சீட்லிங்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறப்ப அந்த இன்டர்வல், அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெலிடியம், கிராசிலேரியா ஆர் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோப்ஸ், மேக் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ். ஸோ இந்த ரெண்டுலேருந்து நம்ம ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியாலேருந்து அகார் அப்படின்னு சொல்லக்கூடியது, அகார் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுப்போம். இந்த அகார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் சொலிட்டிஃபைங் ஏஜென்ட். நம்ம அந்த பாக்டீரியாவை க்ரோ பண்ணுறதுல பயாலஜிக்கல் லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணிருப்பாங்க அகார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அகார் இஸ் அப்டைன் ஃப்ரம் கிராசிலேரியா அண்ட் ஜெலிடியம் அண்ட் மேக் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ். அதுக்காகவும் இந்த ரெண்டு ஆல்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். குளோரெல்லா அண்ட் ஸ்பைரலினா ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் யூஸ்ட் அஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். ஸோ இதுலேருந்து அந்த ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேப்லெட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அந்த ஸ்பைரலினா அண்ட் குளோரெல்லா இருந்து அந்த டேப்லெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ காமன் நேம்ஸ் ஆஃப் ஆல்கே, ஒரு சில காமன் நேம்ஸ் பார்க்கலாம். ஸ்பைரகைரா, இட் இஸ் கால்ட் அஸ் காமன் நேம் என்ன சொல்லலாம்னா பாண்ட் சில்க் ஆர் பாண்ட் ஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதா காமன் நேம். அண்ட் கேரா, ஸ்டோன் வர்ட், அல்வா, சி லெட்யூஸ், சர்காசம் வீட், gulf weed or sargasso weed. Macrocystis, giant helps, Thalassiophyllum, sea fern, Casmarium and Colisterium, desmites. ஸோ இதெல்லாம் ஒரு சில காமன் நேம், ஆல்கேவோட காமன் நேம். ஸோ இது அல்வா, சர்காசம், ஃபியூக்கஸ், ஸ்பைரகைரா, ஹெல்ப்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஆல்கல் இமேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்கேயில்
தேர் ஆர் 11 கிளாஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். அதில் நம்ம ரொம்ப க்ரூசியலாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூணு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் க்ரீன் ஆல்கே தான் ஃபஸ்ட்டு. ஸோ Chlorophyceae, it is otherwise called it as green algae. So main pigment is chlorophyll A and B. இந்த ஆல்கேவோட கிளாசிஃபிகேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா மேஜராக அதனுடைய பிக்மெண்ட் என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும், அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் என்ன மாதிரி ஃபுட் மெட்டீரியல் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆல்கேல் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் Chlorophyceae வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆல்கே மெயின் பிக்மெண்ட் இஸ் குளோரோஃபில் A and B. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம Chlorophyceae ஆன்செஸ்டர் டு ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இட் இஸ் a unicellular, colonial or filamentous. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். யூனிசெல்லுலார்னா கிளாமிடோமோனாஸ்ன்னு சொல்லியிருந்தேன், காலனியல் வால்வாக்ஸ் அண்ட் filamentous Spirogyra and Eleutheryx. So cell wall has inner layer of cellulose and outer layer of pectosa அப்படிங்கிற இந்த ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ have pyrenoid as the storage body for starch and proteins. Example Chlamydomonas, Volvox and Spirogyra. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா brown algae. இந்த brown algae are Phaeophyceae. They possess chlorophyll A, C and carotenoids, xanthophyll and fucoxanthin. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில்ல A, C இருக்கும், carotenoids, xanthophyll and fucoxanthin. Cell wall has cellulose and lignin. Has mannitol and laminarian தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட ஃபுட் மெட்டீரியல், ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் ஆர் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். Body divisible into hold fast, ஸ்டைப் அண்ட் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஹோல்டு ஃபாஸ்ட், ஸ்டைப் அண்ட் ஃப்ராண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் ஒன்று ஒரு முன்னாடி ஸ்லைடில் கொஞ்சம் இருக்கும், அதை நான் காட்டுறேன். ஓகே, see here the hold fast. ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அந்த சப்ஸ்ட்ரேட்டோட கொஞ்சம் அப்படியே அது ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. அண்ட் அதிலிருந்து கொஞ்சம் இரக்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் ஸ்டைப் அப்படிமோ. ஸோ இந்த லீஃப் லைக்கில் இருக்குது பாருங்கள், லீஃப் லைக்காக இருக்கிறது இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் அப்படிமோ. ஃப்ரான்ஸ் ஆர் லீஃப் லைக்காக இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் அந்த ஹோல்டு ஃபாஸ்ட், ஸ்டைப் அண்டு ஃப்ரான். Okay, so reproduce asexually by biflagellate pear-shaped juice spores. Juice spores நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது planospores motile அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் Ectocarpus, Fucus and Laminaria. ஸோ அடுத்து ரெட் ஆல்கே, Rhodophyceae member. So red color due to predominance of red pigment. அந்த ரெட் பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா phycoerythrin, அதாவது R phycoerythrin, R phycocyanin சொல்லக்கூடிய ரெண்டு இருக்கும். ஸோ எரித்ரின் தட் வேர்ட் ஸ்டாண்ட் ஃபார் ரெட் கலர். ஸோ இதுலேயே R cyanin அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் ப்ளூ இன் கலர். ஸோ இன் தேர் பாடி அலாங் வித் குளோரோஃபில் A அண்ட் D இருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு பாருங்கள் குளோரோஃபில் ஒவ்வொன்றையும் மாறிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா A and B இருந்தது, செகண்டில் நம்ம பார்க்குறப்ப A and C இருந்தது, இப்போ தேர்டில் A and D இருக்கும். ஸோ ஃபவுண்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் கிரேட் டெப்த் இன் ஓஷன்ஸ். ஸோ கிரேட் டெப்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ இன் கலரில், அண்ட் மேலே சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இன் கலரில் இருக்கும். ஸோ ரெட் இன் கலராக இருக்கிறதுக்கு காரணம் R phycoerythrin. அதே ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா R phycocyanin. Cell wall made up of cellulose, pectin and polysulfate esters மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வால் ஃப்ரேம் ஆகிருக்கும். So reserve food material in Rhodophyceae member is Floridian starch. It's a very very important point, similar to amylopectin and glycogen in structure. So reproduce asexually by non-motile spores and sexually by non-motile gametes, that means oogamous type.
Example Polysiphonia, Porphyra and Gelidium. So next நம்ம பார்க்க போற plant typeல வந்து பாத்தீங்க அப்படின்னா the bryophytes. இதில் எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னா mosses, liverworts and hornworts. So bryophytes is amphibians of plant kingdom. ஏன்னா it is a terrestrial plant. First land waterல இருந்து landக்கு மூவ் ஆன first plant இதுதான். landல இருந்தாலும் it is not a successful land plants. ஏன் அப்படின்னா they need water for their fertilization. fertilizationக்கு reproductionக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா water கண்டிப்பா அதுக்கு தேவைப்படுது. So they live in water and land ரெண்டுலயும் இருக்கிறதுனால இதை amphibian of plant kingdom அப்படின்னு சொல்றோம். என்னதான் லேண்ட்ல இருந்தாலும் கூட இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லேண்ட் பிளான்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அதனுடைய ரீப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது, வாட்டர் தேவைப்படுது. ஸோ அந்த வாட்டர் தேவைப்படுறதுனால ஒரு சில மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயுமே அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல அது மேக்ஸிமம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அக்கர் இன் டேம் ஹியூமிட் பிளேசஸ் லைக் ட்ரூ ரூட்ஸ் ஸ்டெம் ஆர் லீவ்ஸ் எதுவுமே இருக்காது. ரூட் லைக் லீஃப் லைக் வேணா இருக்கலாம், பட் ட்ரூ ரூட்ஸ் இருக்காது, ஸ்டெம் இருக்காது அண்ட் லீவ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ பிளான்ட் பாடி அட்டாச் டு த சாயில் by unicellular or multicellular rhizoids. The rhizoid is called it as root like அப்படின்னு சொல்லலாம். So main plant body is haploid or gametophytic. முக்கியமான ஒரு பாயிண்ட், haploid தான் இருக்கும் main plant body or gametophytic. So இதனோட reproduction பார்த்தோம் அப்படின்னா vegetative reproduction by fragmentation. So fragmentation தெரியும், the body part is cut into small pieces and each and every individual part grow into a new organism. அதான் நம்ம fragmentation அப்படின்னு சொல்லி சொல்றோம். So asexual reproduction by gemma formed in the gemma caps. Markansia அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு bryophytesல இந்த மாதிரி தான் இருக்கும். And sexual reproduction, the sex organ is bryophytes are multicellular. Male sex organ are called antheridium, which produce biflagellated anthrozooids as male gamete. And female அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா female sex organ is archegonium, is flask shaped and produce a single egg தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். So fertilization takes place in water, result in formation of zygote. The zygote developed into a multicellular body called sporophyte, which is remains parasitic on female gametophyte. So இந்த முக்கியமான பாயிண்ட் தான் sporophyte, which is a remains parasitic on female gametophyte. Okay, so அப்ப sporophyte is dependent on gametophyte. இப்படி இந்த ஒரு கேரக்டரை கண்டிப்பா கேட்பாங்க, எந்த பிளான்ட்ல இப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். So sporophyte is gametophyte, sorry, depends on gametophytic. இதுலயே partial parasitic அப்படின்னு இதாக இருக்கும், ப்ளஸ் இண்டிபெண்டாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இது வெரி வெரி ப்ரிமிட்டிவ் கேரக்டர். ஸோ இதுலேயே அடுத்த கிளாஸில் வந்து பார்க்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ஷியல் பேரசைட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூல். Some cells of the capsule undergo meiotic division to produce haploid spores germinated into independent gametophyte. So mass gametophyte consists of two stages. First stage is called protonema stage, which developed from the spores and is creeping green branched வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த protonema அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். So second stage வந்து பாத்தீங்கன்னா அதுல leafy stage. Second stage is a leafy stage which developed from the protonema stage as a lateral bud. They consist of upright slender axis bearing spirally arranged leaves. So some economic importance of bryophyta: food for herbaceous animals. Sphagnum, இந்த ஸ்பாக்னம் பற்றி அடிக்கடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்டுக்கிட்டே இருப்பான், ரொம்ப முக்கியமானது. ஸ்பாக்னம் in form of peat is used as fuel and also used for transshipment of living material as it has water holding capacity. ஸோ வாட்டர் ரொம்ப நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பாக்னத்தை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் along with lichens or first colonizer or barren rocks. So they decompose rocks making substrate for the growth of higher plants. இந்த rocks வந்து பாத்தீங்க அப்படின்னா decompose பண்றதுல
மெயினான ரோலை ப்ளே பண்ணுறது லைக்கன்ஸ் தான். இந்த லைக்கன்ஸோடு சேர்ந்து இந்த ஸ்பாக்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது liverworts. Liverworts are always placed in moist, shady habitats, damp soil, bark of trees and deep in the woods. Plant body is thalloid. Thalloid நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். The plant body is unable to differentiate into distinct root, stem and leaf and have a tiny leaf structure. So asexual reproduction is by fragmentation, form zyma. இந்த zyma அப்படிங்கிறது multicellular asexual பாடியாக இருக்கும். They detach from parent body and form as a new individual. So sexual reproduction form a male and female sex organ. Sporophyte is differentiated into food seta and capsule. Spore germinate to form gametophyte. Example Markansia. So next பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா mosses. ஸோ இதனோட லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா soil, rocks and tree barks help form soil, colonize rocky sites, prevent soil erosion, grow packed together in dense colonies. ஸோ இதனோட characteristic features பார்த்தோம்னா gametophyte shows two stage. One is protonema stage, that is spore, and leafy stage, secondary protonema. So attached to the soil by rhizoids, that is called as root-like structure. So vegetative reproduction is by fragmentation or budding. Sexual reproduction is by Antheridia and Archegonia. Antheridia is considered as the male reproductive organ, whereas Archegonia is a female reproductive organ. So zygote develops into sporophyte and form capsule, and it contains spores. And the spores are called haploid spores. Example sphagnum and funaria. So next pteridophytes. So the pteridophytes வந்து பார்த்தீங்க அப்படின்னா the plant body is differentiated into true root, stem and leaf. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் லேண்ட் பிளான்ட் அப்படின்னு சொன்னால் டெரிடோஃபைட்டையும் சொல்லலாம். ஆனால் டெரிடோஃபைட்டுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில நேரங்கள் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதில் பிரையோஃபைட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப டெரிடோஃபைட்ஸில் ட்ரூ ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம் அண்ட் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மெயினாக அந்த லீஃபை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டோட கிளாசிஃபிகேஷனே கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. மெகாஸ்போரோஃபில் அண்ட் மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய மெகாஃபில்லஸ் அண்ட் மைக்ரோஃபில்லஸ்ன்னு சொல்லுவாங்க அந்தந்த. ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷனே இருக்கும். The main plant body is sporophytic. Leaves may be small microphyll as in Selaginella or large macrophyll as in ferns. The sporangia having spores are subtended by leaf-like appendages called sporophylls arranged to form strobili or cones. In sporangia, the spore mother cell gives rise to spores after meiosis. Meiosis நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பொராஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர் மதர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணும். Spores germinate to form haploid gametophyte structure called prothallus, which is free living, small, multicellular and photosynthetic. Prothallus bear Antheridia and Archegonia, which bear anthrazoids and egg cell, so respectively, which on the fertilization form zygote. Zygote develops into multicellular, well differentiated sporophyta வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். So most of the pteridophytes produce similar kinds of spores, hence called homosporous. But சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா heterosporous இருக்கும். Genera like Selaginella and Salvinia, which produce two kinds of spores, macro and small spores, are known as heterosporous. So microspore and macrospore germinate and gives rise to male and female gametophyte respectively. The female gametophyte retain on the parent sporophyte for variable period. The development of zygote into young embryo takes place within the female gametophyte. So இந்த female gametophyteல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் டிபெண்ட் ஆகிருக்கும். பேராசைட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கும், ஒரு கொஞ்ச நாள் இருந்துகிட்ருக்கும். The development of zygote into young embryo takes place within the female gametophyte. Egg classes Silopsida,
example Xylotum, Lycopsida selaginella, Spinopsida equisetum and Pteropsida teres. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா gymnosperms தான் நம்ம பார்க்க போறோம். So gymnosperm naked seeds have naked seeds as the ovules are not enclosed by any ovary wall and remain exposed both before and after fertilization. So இதில் அந்த எம்ப்ரியோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவியல்ஸால் கவர் பண்ணியிருக்காது. நேக்கட் ஐலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். இட்ஸ் வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரிமைன் எக்ஸ்போஸ்ட் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது நேக்கடாக தான் இருந்துகிட்ருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் மீடியம் சைஸ்டு ட்ரீஸ் ஆர் டால் ட்ரீஸ் and shrubs etc. Ginkgo, Pinus, Cycas இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள். So roots is generally taproot may be associated with mycorrhiza. So இதில் WAM அப்படிங்க vesicular and arbuscular mycorrhiza அப்படின்னு சொல்லக்கூடியது. Stem is branched, example Pinus. Unbranched இருந்துச்சுன்னா Cycas. So leaves may be simple or compound வந்து பார்த்தீங்கன்னா இதில் லொக்கேட் ஆகிருக்கும். So அடுத்தது angiosperms, flowering plants. Seeds enclosed in fruits, flowering plants. Dicotyledonnae and monocotyledonnae ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சிருக்கலாம். Smallest angiosperm, Wolffia, it's a microscopic. Largest tree, Eucalyptus, over 100 meters மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வளரும். Australian Eucalyptus அப்படிமோ. And reproductive organs developed in flowers, அதான் the stamen and gynoecium சொல்கிறோம் இல்லையா. ஸோ stamen and gynoecium and ஸோ flower அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே calyx, corolla, androecium, gynoecium இருக்கும். இதில் calyx and corolla வந்து பார்த்தீங்க அப்படின்னா accessory part அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். and whereas stamen and gynoecium வந்து பார்த்தீங்க அப்படின்னா reproductive part. ஸோ இந்த stamen வந்து male reproductive part and gynoecium வந்து பார்த்தீங்கன்னா female reproductive part. So embryo sac has 7 cells and 8 nuclei. So இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். 1 egg cell, 2 synergids, 3 antipodal and 1 central cell having 2 polar nuclei. So இந்த entire பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல்லாகவே பேசுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு சில ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் angiosperm. ஸோ இதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும், விச் மீன்ஸ் syngamy. One male gamete fuse with egg cell and form zygote, so which develops into embryo. ஒரே ஒரு மேல் gamete என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக் செல்லோட ஃபார்ம் பண்ணிட்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபியூசன். ஸோ அதர் மேல் gamete fuse with secondary nucleus by fusion of 2 polar nuclei which forms triploid primary endosperm nucleus. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரிபிள் ஃபியூசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ.